தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 30ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை இன்று அறிவித்திருக்கிறது. இதில் எடப்பாடி பழனிசாமி உட்பட 23 வேட்பாளர்கள் இடம்பெற்றிருக்கின்றனர். அந்த வகையில் எடப்பாடி கே. பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுகிறார். KP முனுசாமி வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிடுகிறார். திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் தொகுதியிலும், நத்தம் விஸ்வநாதன் நத்தம் தொகுதியிலும், SP வேலுமணி தொண்டாமுத்தூர் தொகுதியிலும், P தங்கமணி குமாரபாளையத்திலும், T ஜெயக்குமார் ராயபுரத்திலும், CV சண்முகம் மயிலம் தொகுதியிலும், செல்லூர் ராஜு மதுரை மேற்கு தொகுதியிலும், KP அன்பழகன் பாலக்கோடு தொகுதியிலும், சு. காமராஜ் நன்னிலம் தொகுதியிலும், OS மணியன் வேதாரண்யம் தொகுதியிலும், டாக்டர் சி. விஜயபாஸ்கர் விராலிமலை தொகுதியிலும், கடம்பூர் ராஜி கோவில்பட்டி தொகுதியிலும், RP உதயகுமார் திருமங்கலம் தொகுதியிலும், KT ராஜேந்திர பாலாஜி சிவகாசி தொகுதியிலும், ப. பெஞ்சமின் மதுரவாயல் தொகுதியிலும், அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி கலசப்பாக்கம் தொகுதியிலும், VV ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்றம் தொகுதியிலும், KC கருப்பணன் பவானி தொகுதியிலும், KC வீரமணி ஜோலார்பேட்டை தொகுதியிலும், MR விஜயபாஸ்கர் கரூர் சட்டமன்ற தொகுதியிலும், தாமரை S ராஜேந்திரன் அரியலூர் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இந்த வேட்பாளர்களின் பட்டியலின்படி 23 வேட்பாளர்களில் 16 பேர் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியை ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் தொகுதி பாஜகவிற்குத்தான் ஒதுக்கப்படும் என்று பேச்சுக்கள் எழுந்த நிலையில் அது அதிமுகவிற்கே ஒதுக்கப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கது.